மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை. ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு, அதுவே முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவது இல்லை. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதே ஆகும். தேவை என்றால் வரும் உறவுகளையும், தேவை இல்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போகும். காத்திருங்கள், காலம் கனியும். தாய்க்கு பின் தாரம். ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவது இல்லை. ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை வளமாகும். பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம். தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதே இல்லை. நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடன். சிலர் நல்லவராக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா? பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்போது தெரியும் யார் உண்மையான உறவென்று. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள். உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும். பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நம்முடைய மௌனம் எப்பொழுது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறேதும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள். அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தும் பயனேதும் இல்லை. நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா? பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும். எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள். ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்து கொண்டு இருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர
இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள். இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால், அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது, கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு. சிலர் விலகும் போது அவரை கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்தப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள். கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைப்பவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ ஒரு விருட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி. விழுந்தால் ஒரு விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர்தான் விதி. விதினை மாற்றும் விடியல் செய். உன் வெற்றியை அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். நீங்கள் விதைப்பதையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமேனால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே. உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது உன் நம்பிக்கை. சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் கடைசி வரை சில விஷயங்கள் புரியாமலே போய்விடும். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர். தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல, வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நடப்பதை எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. வாழ்க்கை உன்னால் மாறும், அது நாளையாக கூட இருக்கலாம். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும், ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நன்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும். அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும்.
குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக் கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும்போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. சிரிக்கும் போது முகம் அழகு, அன்பு காட்டும் போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு. நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும். இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அவமானத்தை அசிங்கமாக எண்ணாதே. அவை கற்றுத்தரும் அறிவுரையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலக்கி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. தூங்கும் போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரர். கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் அது உன்னை மூடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். சிறப்பான வாழ்க்கை சீக்கிரத்தில் கிடைக்காது. பல துன்பங்களை நீ அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது. உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது. வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது. அறிவு எனும் கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீரை போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு அழகு. முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள், இல்லையேல் உன் காதில் விழும் வார்த்தைகளே நீ விழுந்து விடுவாய். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும். வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை, மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வது. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டுமே. யாருக்கும் இங்கு வெறுக்க தெரிவது இல்லை. கட்டிய கூட்டினை எந்த பறவையும் கலைத்து செல்வது இல்லை, அவ்வளவே. வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒரு நிமிட நிகழ்வுக்காக வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருப்பதே மரண பயம். தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள். கிடைத்த நேரத்தை தகுதியாக்கி கொள்ளுங்கள். கிடைக்காதது என்று எதுவும் இல்லை, அது நமக்கானது இல்லை, அவ்வளவுதான். வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கம் இல்லா சுதந்திரம் பின்னாளில் உங்களுக்கு பெரு அவமானத்தை மட்டுமே பரிசாக பெற்று தரும். வாழும் போதே மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிடு. ஏனெனில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது. நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது. மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம். மனமே அமைதியாயிரு. எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும். பொறுமையாக இருப்பது என்பது மிக மிக கடினமான பாதையாகும். ஆனால் அதுதான் வெற்றிக்கான உறுதியான பாதையாகும். அழகுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகு. கோபத்தை அடக்கு. நீ நினைத்தால் உனக்கு அது நொடியில் கிடைக்கும். சிரிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எப்போதும் நீ அடக்காதே. உனக்கு அது எளிதில் கிடைக்காது. அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால் தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றி வந்து சேரும்.
பணத்திலேயே குறியாக இருக்கும் மனிதனுக்கு அன்பையே அடிப்படையாக கொண்டிருக்கும் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி வாழணும் என்பதையும் இப்படிதான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். கிடைத்து விட்டதே என்று அலட்சியம் செய்யாதே. போய்விட்டது என்று புலம்ப செய்துவிடும் காலம் விரைவில். கொண்ட கொள்கையில் தெளிவுள்ளவன் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் மூச்சு இருக்கும் வரை பேச்சு மாறக்கூடாது. அப்படி பேச்சு மாறினால் மூச்சு இருக்கக்கூடாது. உலகம் முன்னில் உள்ளது, நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். கொடுத்தது பெரியது என்றாலும் மறந்திடு, பெற்றது சிறியது என்றாலும் மறவாத இரு. அரியதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள், அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். எதையும் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உன்னை தெரியாது. சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கொள். நீ உறவில் வரும் சண்டையை எளிதில் தீர்க்கலாம். உன்னை அளவைக்க 1000 பேர் இருப்பார்கள், அன்பாக ஆறுதல் சொல்ல ஒரு சிலரே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை தொலைத்து விடாதே. தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாய் என்று அர்த்தம். நல்வழியில் உன்னை அழைத்து செல்பவர்களே நல்ல நண்பர்கள். உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் உன்னை அழிக்க நினைக்கும் பகைவர்கள். உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்னிடம் இருந்து ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே அதிகம். இங்கு நீ புரிந்து வாழு நன்கு. உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை அறிய செலவிடுகின்ற நேரத்தை உன் பலத்தை அதிகரிக்க செலவிடு. வெற்றி உனக்கு அதிகமாகும். நல்லவர்களுக்கு வர வேண்டியது நேர்மையான வழியில் வருவதால் நிறைய தாமதமாகும். வந்து சேர கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ தேடும் போது எல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள், பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போம். நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள், வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக்கொள். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள், அக்கறையை சொல்லி பெறாதீர்கள், காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நிலைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். திரிந்து தொழையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு. மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருந்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும்.
எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் யோசித்த பின் பேச தொடங்குங்கள். நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை, வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள். நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல், பிச்சை எடுக்க கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்க கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே. அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே. அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு, மறந்துவிடு. நிம்மதி நிலைக்கும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வலியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச்சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அள வைக்காதீர்கள். அவர்கள் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம், நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லாரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இல்லை, இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாகி விடுகின்றன. கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். நாம் ஓட வேண்டிய தூரத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல.
அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். கலங்காதீருங்கள். ஒவ்வொன்றுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும். சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி. காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன. இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. உலகினில் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை. எதற்கும் மனம் தளராதீர்கள். வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உனக்கு விளக்க ஆரம்பிக்கும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது.